உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம். இந்த வாரம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா LIK, இன்னொரு பக்கம் TN 2026 இந்த படங்களுக்கு இடையில் திடீர்னு செல்வராகவனுடைய படம், அது இடையில் அந்த ட்ரெய்லர்லாம் கூட நல்லா இருந்தது. அது சம்மந்தமான ப்ரொமோஷன்லாம் போட்டிருந்தாங்க. மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்னு பிரமாதமான ஒரு தலைப்பு. டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா டென்னிஸ் மஞ்சுநாத். இவர் ஏற்கனவே அந்த தூக்குதுறை, ட்ரிப்பு அப்படின்ற படங்கள்லாம் எடுத்திருக்காரு. செல்வராகவன் கதையின் நாயகனாக சாணி காகிதம், பகாசூரன் படங்கள்லாம் நடிச்சிருந்து அவரே கூட பேட்டி கொடுத்துருந்தார். நான் கதையின் நாயகனாக மட்டும்தான் நடிப்பேன்லாம் அடம் பிடிக்கல, நல்ல கேரக்டர் வந்தால் நான் நடிப்பேன் அப்படின்னு. நீங்கள் சாணி காகிதம் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப ராவான ஒரு படமாக, செல்வராகவனுக்கு ஏற்ற படமாக இருந்திருப்பான்னு. பகாசூரன் கூட பார்த்தீங்கன்னா ஓகே, இவருக்கு தான் கரெக்டாக மோகன்ஜி அந்த கேரக்டரை செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அதே எதிர்பார்ப்பு இந்த படத்தில். ரெண்டாவது, எனக்கு இந்த படம் பார்க்குறது மாதிரி போஸ்டர்ஸு மற்ற விளம்பரங்கள்லாம் பார்க்கும்போது செல்வராகவனுக்கு ஜோடியாக ஒரு பொண்ணு, என்ன பிரமாதமாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. சரி, உள்ள படத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ட்டு இந்த படத்தை போய் பார்த்துருந்தோம். மனிதன் தெய்வமாகலாம். சரி, படத்தோடைய கதை என்ன அப்படின்னு. செல்வராகவன் ஒரு பனை வியாபாரி, நுங்கு விற்பார், பதநீர் விற்பார். அவர் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு பெருசாக யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. அவருக்கு யாரும் கிடையாது. அப்படி இருக்கிற அவருக்கு ஒரு பக்கத்துணையாக இருக்கிறது சதீஷ், RS சதீஷ், ஒரு கௌசல்யா தம்பதியினர். பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா இந்த சின்ன சின்ன வாண்டுங்கள்லாம் மாமா உங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு அழகான தேவதை மாதிரியான ஒரு பெண், குஷி ரவி, அந்த பெண்ணு நான் செல்வராகவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின் பொழுது அவங்க அண்ணனே ஆடியன்ஸுக்கு அதிர்ச்சி ஆகணும், அவங்க அண்ணனுக்கும் அதிர்ச்சி ஆகிடும். அந்த பொண்ணோட அண்ணனுக்கும், என்னத்துக்காக இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிற, என்னத்துக்காக இவனை தேர்ந்தெடுத்துக்கிற அப்படின்னா, நீங்கள் உருவத்தை பார்க்காதீங்க, முகத்தை பார்க்காதீங்க, உள்ளத்தை பாருங்கள், அவருடைய நல்ல எண்ணத்தை பாருங்கள் அப்படின்னு. அதுக்கு டைரக்டர் எந்த இடத்துல சீன் வச்சுருக்காரு என்னன்னு தெரியல. ஓகே, அப்படி ஒரு திருமணம் நடக்குது. இந்த திருமணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பொழுதுன்னு ஆடியன்ஸ் உட்பட நான் கூட நினச்சிட்டு இருந்தேன். இப்படியா போயிட்டு இருக்கிற இவங்களுடைய வாழ்க்கை. அவர் எவ்வளோ நாளைக்கு இந்த நுங்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்க? அடுத்த கட்டமாக, ஏன்னா குழந்தை குட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு அழகான மனைவி வந்துருச்சு, இப்படி இந்த வாழ்க்கை, இந்த வருமானம்லாம் போதுமா அப்படின்னு ஒரு தாபா, மெயின் ரோடில் ஓமலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட்டில் ஒரு தாபா ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அந்த ரோடு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ரோடு போடாமல் இழுக்கடிக்கிறாங்க. அந்த ரோடு போடாதனால பல விபத்துகள் ஏற்படுது. அந்த ரோடு போடுங்கன்னு சொல்லி அரசியல்வாதி YG மகேந்திரன் கிட்ட ஒரு பெரிய ரொம்ப நாளாக மனு கொடுக்க அவர் பாட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ரோடை வச்சு ஒரு பிரச்சனை நடக்கிறது. இதற்கிடையில் மைம் கோபி, இந்த படத்தோடைய வில்லன், ஒரு அரசியல்வாதி, ஒரு சின்ன ஒரு தொழிற்சாலை ஒன்று வச்சுருக்காரு. அவர் கந்து வட்டி கொடுக்குறவர். கந்து வட்டி கொடுக்குறப்போ அவர் இந்த பெண்களுக்கெல்லாம் வாரி வாரி வட்டியை கொடுக்குறாரு. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்ட்டு அது ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. இந்த ரோடை வச்சு ஒரு மேட்ரு அப்படின்போது இந்த ரோடை வச்சு ஏதோ ஒரு டைரக்டர் சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பத்துலேருந்தே இருந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது டைரக்டர் சொல்ல, ஆனால் சம்பவம் எப்படி நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இப்படியா செல்வராகவன் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை. அந்த பெண்ணுடைய அந்த சின்ன குழந்தையுடைய அந்த மரணத்துக்கு பிறகு செல்வராகவனுக்கு ஒரு தொய்வு ஏற்படுது. அதன் பிறகு அவருடைய குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த பிறகு செல்வராகவன் என்னவாகிறார், அந்த சம்பவத்துக்கு காரணமான ஆள் யார், ஆளா, ரோடா, அல்லது அரசியல்வாதியா, அல்லது அந்த தொழிலதிபரா? சரி, இந்த ஒரு மெயின் ரோட்டில் இந்த தாபா ஒன்று நடத்துகிறார்ல, அந்த தாபாக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனை எப்படி கொண்டு போய் சேர்க்குது அவரை. இப்படியா இந்த கதையை சொல்லும்பொழுது சூப்பராக இருக்குது. இந்த கதையை அதே ஒரு பாணியில் பிரமாதமாக எடுத்திருந்தா ஆடியன்ஸுக்கு ஒரு பிரமாதமான படமாக இருக்கும். சின்ன சின்ன இடங்கள்ல சின்ன சின்ன தொய்வுகள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி செல்வராகவன் ஒரு என்ன சொல்கிறது, பொதுவாக செல்வராகவன் படத்தில் நடித்தவங்கலாம் சொல்லுவாங்க, கண்ணை சிமிட்டாமல் நடிக்கணும்னு வரு. அது கண்ணை சிமிட்டாமல் நீங்கள் நடிக்கிற வரைக்கும் 60 டேக் போனாலும் உங்களை விட மாட்டார், திரும்ப ரீடேக்னு எடுப்பார் அப்படின்னு. இப்போ செல்வராகவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் மாரி அந்த குஷி ரவி, அந்த கதாநாயகி, எனக்கு எல்லாரும் ஆடியன்ஸ் உட்பட எப்பா என்ன அது செல்வராகவனுக்கு இப்படியாப்பட்ட ஜோடியா அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு டைரக்டர் எப்படி சொல்லியிருக்காருன்னு நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். இதெல்லாம் மீறி என்ன சொல்கிறது, ஒரு உரையாடல் மாதிரி தொடங்குற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. யார் இவர் ஏன் நுங்கு வியாபாரம் பண்ணுறாரு, இவர் ஏன் அந்த பெண் மேலே, அந்த குட்டி பொண்ணு மேலே பாசமாக இருக்கிறாரு, அந்த பெண்ணுக்கு அப்புறம் அந்த பெண்ணுடைய அந்த மரணம் இவரை எந்த விதத்தில் பாதிக்குது, அப்புறம் மைம் கோபி இப்படி ஏன் நடந்துக்கிறாரு,
இவருடைய பின்னணி என்ன, இவர் ஏன் வந்து இவ்வளோ ராவாக இருக்கிறாரு, அது அது ஒரு விஷயம். இந்த பெண் வந்து இந்த யார் செல்வராகவனோட ஒய்ஃப் வந்து குஷி ரவி ஏன் இவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, இதுக்கு இதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் என்ன, இப்படியா போகிற இந்த இந்த கதைக்குள்ள இந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் அப்படியே தொடங்குது, வந்து கதை தொடங்கி கிளைமேக்ஸில் உண்மையிலே அந்த கிளைமேக்ஸ் ஒரு 15-20 நிமிஷம் எனக்கு ஒரு பாலா படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அந்த கிளைமேக்ஸுக்கு ஈடு செய்கிற மாதிரி அவர் மித்தம் இருக்கிற அந்த ஒரு 1.25 மணி நேரத்தை மிக சூப்பராக எடுத்திருந்தா இந்த படம் வேற லெவலில் கிடைக்கும். அதான் இந்த டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத், தூக்குதுறை, ட்ரிப், இந்த படங்கள்லாம் கூட சுமாராக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஏன்னா செல்வராகவனே ஒரு டைரக்டரு, அதை தாண்டி கௌசல்யாலாம் ரீஎன்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு ஜோடியால் நடித்தவங்களாம் வந்து அவங்களாம் பிரமாதமாக யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு. வைஜி மகேந்திரன் கொஞ்சம் நேரம் வராரு, வந்தாலும் வந்து அவருக்கான இடத்த கரெக்டாக நிரப்பிட்டு போகிறாரு. வந்து குறிப்பாக இந்த படத்தோடைய இசை வந்து ஏகே பிரியன், ஏன்னா எந்த இடத்துல சவுண்ட் கொடுக்கணும், எந்த இடத்துல மியூசிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு இறைச்சல் இல்லாமல் ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை தாண்டி திரைக்கதை அப்படின்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கதை யார் வேணாலும் சொல்லிடலாம்பா, எது வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு ஊரில் ஒரு ஆயா வடை சுட்டுது, அதை வந்து காக்கா தூக்கி போயிடுச்சுன்னு அது ஒரு கதை, எத்தனை பேர் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். அதை எப்படி திரைக்கதையாக மாற்றுறது, அது ஒரு பெரிய வித்தை. அது அந்த திரைக்கதையில் இன்னும் நல்லா டைரக்டர் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் மீறி ஓகே, செல்வராகவனுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது, ஏன் இவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதுக்கான காரணம் கிளைமேக்ஸில் தெரிய வருது. நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் வந்து சாணி காகிதம், பகாசூரனில் ஏன் இவரை வந்து கதையின் நாயகனாக எடுத்தாங்க அப்படின்னு. படத்தில் வந்து காமெடி இருந்திருக்கலாமே. இப்போ மைம் கோபியோடைய அந்த உடல் மொழி, அவர் நடிக்கிறது நல்லா இருந்தது. வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஏன் அந்த அளவுக்கு வேலை வாங்கலை அப்படின்ற மாதிரி கேள்விகளாக இருக்குது. இதெல்லாம் மீறி இந்த படத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். வந்து ஒன்றும் டபுள் மீனிங் வசனமோ அல்லது வந்து ஆபாச காட்சிகளோ எதுவும் இல்லை. வந்து கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட அந்த உரையாடல் கூட ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நெருக்கமாக இதெல்லாம் கூட இல்லாமல் யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அந்த கிளைமேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது தான் ஓகே, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி மனிதன் தெய்வமாகலாம் இன்னும் இறங்கி சிறப்பாக அந்த திரைக்கதையில் உள்ள சில பல ஓட்டைகளை சரி செய்திருந்தால் இந்த படம் உண்மையிலே செல்வராகவனுக்கு அந்த முன்னைய 2 படங்கள் மாதிரி இந்த படங்களும் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள படங்களாக, கதையின் நாயகன் இந்த படம் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லக்கூடிய படமாக அமைந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.